தந்தனக்கா ஒரு தாம் தாம் தலிக்கு 4 பேரு கட்டி கணவனை விட்டுட்டாளுங்க. அடுத்தவரோடு கொஞ்சம் பாய் போட்டுருக்காங்க. கட்டிய கணவனை விடுத்து அடுத்தவரோடு கொஞ்சம் விடலாமா? விடவே கூடாது. சரஸ்வதிக்கு முதல் வணக்கம். இன்பத்தில் சிரிப்பவன் அதிர்ஷ்டசாலி, துன்பத்தில் சிரிப்பவன் ஞானி, கற்பனையில் சிரிப்பவன் கவிஞர், கண்டவுடன் சிரிப்பவன் காரியவான், தெரிந்து சிரிப்பவன் நடிகர், தெரியாமல் சிரிப்பவன் ஏமாளி, நிலை உணர்ந்து சிரிப்பவன் நிதானம் உள்ளவன், நிலை உணராத சிரிப்பவன் நிதானமற்றவன், ஓயாமல் சிரிப்பவன் பைத்தியக்காரன், ஓடவிட்டு சிரிப்பவன் பஞ்சகன், உட்கார்ந்து சிரிப்பவன் சோம்பேறி, தன் உயர்பால் சிரிப்பவன் உயர்ந்த மனிதர். அப்பேற்பட்ட உயர்ந்தவளை படைத்த இதே நாட்டில் தாசி குடும்பத்தில் பெண்ணாக பிறந்து தாம் தூம் தல்கிறானி தாராய் கட சரோஜா ஏண்டி ஏண்டி பாப்பா நம்ம எங்க வந்திருக்கிறோம் தெரியுமா? சொல்லுடி. கிராக்கி வந்துச்சாடி எனக்கா? அம்மா இந்த ஊருக்கு 7 மணிக்கெல்லாம் காலை வச்சுட்டேன். என் கண்ணுல ஒரு ஆம்பளை கூட நான் பாக்கலடி. எல்லாம் ஓடி ஒழிஞ்சுக்கினாங்க. ஆமா, மெத்த வீடா இருக்குது, எல்லாம் ஓடி போய் ஒழிஞ்சுக்கினாங்க. ஆமாண்டி. சரிடி. ஏண்டி சொல்லுடி. ஏதாச்சும் பாத்தியா இல்லையா? எனக்கு ஒரே ஒரு கிராக் கூட வரலடி. வரதே இல்லையா? ஏண்டியா எல்லாம் மண்ட பத்தி இந்த ஊர்ல இங்க தான இருக்கற ஒரு கிராக் எல்லாமே வேஸ்ட். அடி ஏண்டி குடிக்கலாம் வந்துட்டியா? ஆமா. ஏண்டி யா அடுப்புல பூனை தூங்குது. எங்க தூங்குது உங்களுக்கு அடுப்புல பூனை? அடுப்புல. ஏய் பொண்ணே, என்னடியா நான் இந்த ஊர்ல கிராக்கி அதிகம். எதுக்கடியா? ஆமா, சத்தியமா சொல்றேன்டி, எங்க தேடி பார்த்தேன்டி, கிடைக்குதே இல்லடி எனக்கு. யாரு கொடுக்கா? ஆமாண்டி.
ஒரே நோட்டு தான். ஏண்டி என்னடியா போக சொல்லுடி. ஏண்டியா ஆண்டி ஏண்டியா சொல்லுடி. பாருண்டி யாருன்னா பாருங்களான்னு ஏண்டியா சொல்லு. இப்படி ஒண்ணு செஞ்சான்னா ஆப்பர் விட்டா வருவாங்கல்ல ஆப்பரா? ஆமாடி ஏய் என்னடியா என்ன ஆப்பரு? ஏண்டி சொல்லு. அறியாத பசங்களுக்குலாம் ஆ. 100 படியா அறியாத பசங்க 100 ரூபாவா? ஆமாண்டி சரி எதுக்கு சொல்றதுன்னா எதுக்குடி? அறியாத பசங்க வருவாங்க ஆ. வருவாங்க போயிடுவாங்கடி அப்படியா? ஆமாடி அடுத்தது வயசானவங்க இருக்கிறாங்க பாரு அவங்களுக்குலாம் 500 படி வயசானவங்களுக்கு 500 ரூபாய். ஆமாடி ஆனா அவங்க தான் ஏண்டியா சொல்லு. அவங்க வந்தாங்கன்னா வச்சுக்கோ ஆ. சின்ன ஜிம்புன்னு கடுக்கணும் நம்போ அப்படியா? ஆமாண்டி அடுத்தது ஏண்டி சொல்லு. இந்த இது மாதிரி வாண்டு பசங்க இருக்குது பாரு ஆமா அதுல 50 படியா 50 ரூபாய். ஆமா மொட்டு விரியாத அவங்களுக்கு தாண்டி 100 ரூபாய் இருக்கா? ஏண்டியா ஏண்டி? பாராண்டி பாராங்களாண்டா யார் அது? ஏண்டி ஏண்டி? ஏண்டா பாராஜியா வரியாடா சிவா எங்கறாரு எங்க மாமா யோ மாமா ஆயா 100 பத்தா பாமாமா வரியா அது போட்டா பின்னாடி வந்துரு என்ன எங்க எங்கடி யாருமே காணோம் போட்டியா வரியாடா போட்டி பிரபு வாங்க 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 வாங்க. தந்தனக்காவும் தாம் தாம் தலிக்கு 4 பேர் உலகத்தில் இருக்கக்கூடிய இவங்கதான் இப்பேற்பட்ட தவறு செய்கிறார்கள். அவர் செய்ய வேண்டியவர். ஏனென்று கேட்டால் நாட்டு மக்கள் பாமர மக்கள் பார்த்தால் தவறு செய்ய நினைக்க இவங்களை பார்த்தாவே அவளை விடக்கூடாது. விடக்கூடாது. இவங்க உயிரை நிகழ புடிச்சிடணும். சொன்னா அப்படியே அங்க யாரடி இவங்க? ஏய் உலகத்துல பேசு. பொறுத்தவங்க தான் இவங்களா? யார் இவங்க? எப்படி தெரியுமா? காதல் கடிதம் கேட்டவே இருந்தாலும் இப்பேற்பட்ட வேலை செய்யக்கூடாது. அந்த பெண்ணை போய் கட்டிப்பிடிக்கிறீங்க. நானே கட்டிட்டு அவனா வேலை செய்யலாமா நீ? பிரபு நாம கட்டி பிடிக்கணும். யாரு யம ஏமாத்தல் இருக்கக்கூடிய இப்பேற்பட்ட வேலை செய்யலாம். நான் ஏண்டி இங்க பார்த்தா ஏடி அழகன்றா இவனை தான் சொல்ல வேண்டும் சத்தியமா சொல்றேன் இப்பேற்பட்ட அழகு நான் பார்த்ததே கிடையாது ஏண்டி ஆம்பளைகளை வச்சு நான் பார்த்ததே கிடையாது ஆம்பளைகளை பார்த்தா எனக்கு வெறுப்பு வரும் ஆனா இவரை பார்த்தா எனக்கு வெறுப்பே வரலடி
ஆசை. ஏண்டி ஆம்பளைங்க கண்ணுல காந்தத்தை வச்சிருப்பாங்க, பொம்பளைங்க பாக்குற பார்வையில அசுறுவாங்களாம். இவ பார்த்தாலே சும்மா பத்துது, ஏண்டி, ஒரே பார்வை உச்சந்தலையில இருந்து உள்ளங்கால் வரைக்கும் உன்னாலே முடியலையா? இவர் யாரு என்னன்னு தெரியா பேசுங்க. யாரு அவரு? அபச்சாரம். யாரு? அடுத்த உயிரை கவரக்கூடியவர் யமதர்மன். யம வந்துகிறார். பேய் வந்துக்குதா? யமன்டி, யமடா. வந்து போக சொல்லலாம். பிரபு வந்து போறாங்க. அதான் தெரியும். யாரு என்ன தெரியாம
அதாவது மேலோகத்தில் வந்து யமதர்ம நிலத்தில் இப்பேற்பட்ட வேலை செய்யறாங்களே, உலகத்தில் இருக்கக்கூடிய மக்கள் அனைவரும் இவங்களை பார்த்தா இருக்கக்கூடிய மாநில அனைவரும் கெட்டு விடக்கூடாது. அது அச்சுவே, அது கூட ஒண்ணு கெட்டு போல. ஒரு 5 நிமிஷம் தான் பின்னாடி யாரும் அடுக்குது. வெட்ட வழியாக்குது. குத்தத்தை காத்துங்கிறான். யாருக்கு தெரியல. பின்னாடி ஏறிட்டான். புதிய அம்மனா இல்ல பழைய அம்மனா? பழைய அம்மன்டி. பழைய அம்மனா ஏங்க? பழைய அம்மனா கொல்ல பக்கம் பின்னாடி வந்து போவார் அந்த அம்மனா. அந்த யம இல்ல, உயிரை பிடிக்க வேண்டிய யம தர்ம. யம உயிரை பிடிக்க வேண்டிய யம தர்மனா? அக்கிரம செய்யறவங்களுக்கு யம. புதிய அம்மா என் முன்பாசு இப்படி வந்து போனாண்டியா? ஏண்டி கருவாட்டு பாம்புலாம் சாப்பிட்டு போனாரா? யாரு? புதிய யம. கறி குழம்பு, மீன் குழம்பு எல்லாம் குழம்பு வச்சு கொடுத்துட்டீங்க. ரசம் பிடிக்குன்னு எல்லாத்தையும் ஒட்ட 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 அரைச்சு எதுல வச்சு கொடுத்துருக்கீங்க. என்ன அது? யாங்க ஐயோ சிலுங்கறாளே. சித்ராகுப்தா, வா. அந்த சப்பியா வர்த்திக்கிற அவளை கூப்பிடு. ஒல்லி குச்சி மாதிரி ஒடிச்சு மடியில் கட்டின மாதிரி இவ கூப்பிடுறா, என்னத்துக்கு கூப்பிடுறா? எனக்கு தெரியல. நீ முதல்ல கேட்டுப்பாரு. எதுக்கு கூப்பிடுற? அதுக்குதானே என்ன? அதுக்குதான் எனக்கு தெரியாது. அதுக்குதான் அப்படின்னு என்ன அது? எனக்கு தெரியாது அதெல்லாம். ஐயோ பிரபு. சித்ராகுப்தா, கேட்டியா? சொல்லிட்டானா? எங்க எது கூப்பிடுறானா? அதான் அதுதான். அது எங்கூட புரியும். அதுதானே தெரியல. அங்கே நீ சொன்னா அபச்சாரம். போடுறேன். உடைய பெயர் என்ன? என்னைய கூப்பிட்ட? நான் 120 மேல வந்தா என்ன ஆகும் தெரியுமா? அதுவும் ரொம்ப அழகா கையா. அதெல்லாம் அவளுக்கு யாருமே தெரியல. இவளுக்கு யாருமே தெரியல. உன் பேர் என்னன்னு கேக்குறேன். சொல்லி என் பேர் தான் பாறைக்கடை சரோஜா. சரோஜா. ஆமாங்க. பசங்க எல்லாம் கெட்டு போறதுக்கு காரணம் யாரு தெரியுமா? இவளுக்குதான். சரோஜா. சித்ராகுப்தா, மாநில கெடுவதற்கு, அதாவது கெட்டு போறது காரணம் யாரு தெரியுமா? இவத்தான். ஆமா. இவ பேரை சொன்ன உடனே அங்க ஒரு புள்ள நோட் வச்சு குத்துறதுக்கு என் சாராய குடிக்கலாமா? குடிக்கலாம். சித்ராகுப்தா, சாராயனா என்ன? அதான் எனக்கு தெரியாது. நம்மள ஆளுக்கு ஒரு கிளாஸ் போடலாமா? அதான் தெரியாது. சுராபானமா அது பேரு சாராயமா தெரியுது அப்படின்னு சொன்னா கத்து குத்துருக்காங்க. நம்முடைய ரசனை அவங்களுக்கு தெரிஞ்சுன்னு. ஆமா, கத்து குத்துருக்காங்க. சுராபானம்.
யார் உன்னை கூப்பிட்டுட்டா ராசா ராசா முன்ன வச்சிருக்கேன் என்ன ராசா ராசான்னு அவளை போய் கொஞ்சிக்கிறேன். ஐயோ அவ வெச்சிரல் நெஞ்சில வச்சிங்கறான் யாரா அதான் சரி யார் உன்னை என்ன தெரியும் பல்லப்பே காம்பேதா ஓ கைய குத்தாயா ஓடிட்ட காம்பேதா யமலோகத்தில் வந்து இப்பேற்பட்ட தவறு செய்யறாங்களே இவங்க பூலோகத்தில் இருந்தா நாட்டு மக்கள் கெட்டு விட போவாங்க. மாட்டாளுங்க இப்பேற்பட்டவன் இருக்கலாமா? இருக்கக்கூடாது. என்னங்க உங்களுக்கு ஏதாச்சும் இருக்குதா இல்லையா கல்யாணம் ஆயிடுச்சா? ஆ? பெண்களா பிறந்தா கல்யாணம் ஆயிடுச்சா உனக்கு? எங்களுக்கு ஏன் கல்யாணம் ஆகணும் ஏன்? எங்களுக்கு ஏன் கல்யாணம் ஆகணும்னு கேக்குறேன் 5 நிமிஷத்துக்கு ஒருத்தர் 10 நிமிஷத்துக்கு ஒருத்தர் 1 மணி நேரத்துக்கு 10 பேர் கூட பார்ப்போம் நாங்க விபச்சாரம் பண்றவங்க ஒரு நாளைக்கு ஒரு தாலி கட்டுவோம் மறுநாள் அறுத்து போடுவோம் நாங்க சித்திரவத்தை பிரேமதா, இந்த தாலி கட்டுறது அரைக்கட்டும் என்ன? அதான் தெரியல எனக்கு நம்மலாம் எவ்வளவு ஒரு மணி நேரத்துக்கு 10 பேர் 5 பேர்ன்றாளுங்களே, என்ன சமாச்சாரம் இது? அதான் புரியல எனக்கு என்னன்னு கேள. சித்திரவத்தா காசு இருந்தா இல்லைன்னா தீ அம்மா தாசி தான் எப்பா காசு இருந்தா தாவா என்ன சீயா இல்லை என்று சொன்னால் சி, சீ. சி என்று சொன்னால் செருப்புக்கு சமமானவங்க இப்பேற்பட்டவங்க. விடலாமா விடலாமா? விடக்கூடாது. விடவே கூடாது. இப்பேற்பட்டவங்க இருக்கலாமா? நாட்டுல இருந்தா நாட்டு மக்கள் கெட்டு குட்டிச்சோர போவாங்க. பெண்களா பிறந்தா கடமை கண்ணிய கட்டுப்பாட்டோடு நடக்கணும். நாட்டுக்கு தேவை கோட்டை, நங்கிக்கு தேவை கற்பு, வீட்டுக்கு தேவை வெளிச்சம், தேசிக்கு தேவை வடிவம், பாட்டுக்கு தேவை தாளம், பக்திக்கு காவல் ஞானம், நாட்டுக்கு காவல் மேய்ப்பவன் எப்படியோ அது போல ஒரு பெண்ணா பிறந்தா கட்டிய கணவனை கண்கண்ட தெய்வம் நான் நினைக்க வேண்டும். அதை விடுத்து கண்டவன் இருக்க பெண்களா இவர்கள் நாங்களா என்ன நாங்களாம் நான் சொல்றது ஃபர்ஸ்ட் கேட்டு அப்புறம் அடி இரு நான் சொல்றது ஃபர்ஸ்ட் கேட்டு நாங்களா ஓடியா வேண்டாம் யோதா சத்தமே வரலையே. அப்படி அடிச்சு நான் நோதுனல நேற்று நோவலன்னு சொல்றேன் தாம் தாம் கழித்து அடுத்த குடும்பத்தை கெடுப்பது கெடுப்பு குடும்பத்தை கெடுப்பல ஒரு பெண்களை பொறுத்தா இப்ப இருக்கணும் நல்லது செய்யணும் பெண்களை பொறுத்தா நல்லதை செய்யணும்.
பெண்களா பிறந்து எப்படி தெரியுமா இருக்கணும்? குனிஞ்ச தலை நிமிராம போகணும். கட்ட வழியா பாத்துட்டு கட்ட வரலையே பார்த்து போகணும். காலில் மெட்டி எதுக்கு போடுறாங்க தெரியுமா? கட்டிய கணவனுக்கு துரோகம் செய்யக்கூடாது என்பதற்காகத்தான் மெட்டி போடுறாங்க. அதை விடுத்து சண்டவனோட ஆளு இப்படி இருந்தா நல்லா தாங்குது அடி. என்னத்து தாங்க? விடவே கூடாது. இவங்களை எங்க தெரியுமா கட்ட வேண்டும்? அது பெரிய பையன் டக்கு 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 டக்குன்னு எரிந்து கொண்டு அக்னி கம்பம் கம்பத்துல புடிச்சு சேர்த்து கட்டி விடு. கட்டி விட யாருன்னா வருவாங்களா? கட்டி எரிவாங்க நீங்க. அங்க ஆடு வருவாங்க. பாஸ் சொல்லுங்க. ஆனா